கல்வியல் அறக்கட்டளை சார்பாக நமது சந்திரமோகன் ஐயா அவர்கள் சிபிஐ கல்லூரி அந்த பேராசிரியர்களுக்கு இப்போ மரியாதை செலுத்துவார். நமது பேராசிரியர்கள் தயவுசெய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிபிஐ சங்கநாயகர் திரு அன்புமணி ஏகே அன்புமணி, ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இவர் ஆர்எல்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபாரின்ல 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம கல்லூரியில் இயந்திரவியல் துறையில் பேராசிரியர் இருக்காரு. ரமேஷ் பாபு, ரமேஷ் பாபு இயந்திரவியல் துறை, நமது பிபிஐ சங்கநாயகர் கல்லூரியில் மாணவராக சேர்ந்தாரு. இப்போ அதே கல்லூரியில் பேராசிரியர் இருக்காரு. டாக்டர் என் கிருஷ்ணமூர்த்தி, இவரும் நமது பிபிஐ சங்கநாயகர் கல்லூரியிலே மாணவராக பயின்று இப்போது பேராசிரியராக இருக்காரு. டாக்டரேட் முடித்த அண்ணா. ஜே கிஷோர் குமார், நன்றி சார், நன்றி சார். அடுத்ததாக பேசலாம். ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கணும் சில பேர் என்கொயரி கேட்டு வந்தீங்க. மெடிக்கல் ஃபீல்டு நிறைய பேர் வந்தீங்க. எல்லாமே கூப்பிட்றதுக்கு இந்த ஷார்ட் டியூரேஷன் முடியல. ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்ல, நீங்கள் நம்ம குழுவில் இருப்பீங்க அப்படின்னா சந்திரமோகன் ஐயாவுக்கு உங்களுடைய கேள்விகள் எந்த துறையாக இருந்தாலும் அவங்களுக்கு பதிவு போடுங்க. யாருமே தயக்கப்படாதீங்க. நம்ம சமுதாயத்தில் இப்போ எல்லா துறைகளிலும் வல்லுநர்கள் இருக்காங்க. இங்கே சில பேர் வந்திருக்கோம், சிலர் வரல. அதனால் உங்களுக்கு என்ன சந்தேகம், வேற எங்கேயாவது போறீங்க, ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா வாய் முடித்து அமர்ந்தாமல் ஏதாவது ஒரு தெரிஞ்சவங்கள ஒரு கொஸ்டின் போடுங்க. எல்லா இடத்தையும் நமக்கு உதவுறதுக்கு எல்லாமே ஆள் இருக்காங்க. நீங்கள் மனசுலேயே வச்சுட்டு இருந்தா முடியாது. அதனால் தெரிஞ்ச சர்க்கிளில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்றதை சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணுவோம். ஒருத்தருனாலும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் நீங்கள் நீதித்துறையாக இருந்தாலும் சரி, இப்போ வக்கீலுக்கு படிக்கணும், இல்லை ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கணும், பேராமெடிக்கல் படிக்கணும், இல்லை பாலிடெக்னிக் படிக்கணும், ஆர்ட்ஸ் காலேஜ் அக்ரி படிக்கணும், எல்லாத்துலேயுமே நம்ம துறையில் எல்லாமே ஹை லெவலில் ரிட்டையர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா துறைக்கும் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் நம்ம சமுதாயத்தில் இருக்காங்க. யாரும் தயக்கம் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவைன்றதை தயவு செய்து முன்னே வெளியே கொண்டு யாருக்கெல்லாம் 2 பேருக்கு சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு விடை கிடைக்கும். இருந்த தெரிஞ்ச சர்க்கிளில் சொல்லுங்கள். என் நம்பர் எல்லாருக்கிட்டே இருக்குது. அந்த நோட்டீஸில் கூட ஃபஸ்ட்டு என் நம்பர் இருக்கும். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. இல்லைன்னா ஏதாவது டூலில் உங்களுடைய குவைரிஸ் போடுங்க. யாராவது நம்ம சமுதாய மக்களுக்கு உதவி பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தயக்க வேணாம். இந்த காலகட்டத்தில் இப்போ நாங்களாம் இருக்கிறப்ப இதெல்லாம் உதவி செய்ய யாரும் இல்லை. யார் சொன்னார் தயக்கம் தான் நம்ம மேலே கொஞ்சம் இருக்கோம். இப்போ அந்த தயக்கங்கள்லாம் தேவையில்லை. ஊடகம் நல்லா இருக்கு. உங்களுடைய தேவைகளை சொல்லுங்க. அதுக்கு ஆண்டவன் கண்டிப்பாக வழி வகுப்பான். அடுத்ததாக நமது சந்திரமோகன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுவார்கள். பாபு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் ஐயா அவர்களையும் வருகிறேன். முன்னாடி வாங்க ஐயா. கோவிந்தநாதன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நல்வப்படுத்துகிறேன். பாபு ஐயா நியூஸ் ரிப்போர்ட்டர், நமது சமுதாயத்துக்காக எப்போதும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர்களை பிபிஐ சங்கவர நாயகர் அறக்கட்டளையிலிருந்து வந்திருக்கும் அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருகை வரவேற்கிறேன். அதற்கும் மேலாக நமது இன வன்னிய சொந்தங்கள், அனைத்து பெற்றோர்கள், மாணவர்கள், இங்கு வந்திருக்கும் அனைத்து மாணவர்களும் 450 மேல மார்க் எடுத்தவங்களை கூப்பிட்டுருக்கோம். அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களை நல்லபடியாக படிக்க வைத்து உருவாக்கிய பெற்றோர்களையும் இந்த தருணத்திலே வருக என வரவேற்கிறேன். நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. அவரை இந்த நேரத்தில் வருக என வரவேற்கிறேன். இப்போது விழா தொடங்குகிறது. முதலாவதாக ஆற்காடு சோழர் கண்ணியர் அறக்கட்டளை சார்பாக நமது சிறப்பு விருந்தினர் வேளாண்தம் பிரின்சிபல் ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவர்களை வருக என வரவேற்கிறேன்.
மாலை வணக்கம். நேரமாச்சு அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் யோசனை இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால நல்ல நேரத்தில் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சொந்தங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருப்பதற்காக 6 மணி ஆன பிறகு ஆரம்பிக்கப்பட்டது. தெரியும், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஞாயிற்றுக்கிழமை. இது நமது ஆற்காடு பகுதியிலே சக்சஸ் ஃபவுண்டேஷன் ஏஜி சந்திரமோகன் ஐயா அவருடைய தலைமையிலே சோழர் வணிகர் பேரவை, சோழர் வன்னியர் அறக்கட்டளை, சோழர் வன்னியர் மணமாலை சார்பாக நமது பகுதியிலே 12ஆம் வகுப்பு படித்து அடுத்து வாழ்க்கையில் எதை நோக்கி நாம் தேர்வு செய்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று வழிகாட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சியை டி செங்கோராயன் அறக்கட்டளை சார்பாக இங்கே நிகழ்ச்சி இருக்கின்றார்கள். அந்த அனைவருக்கும், அனைத்து குழுமர்களுக்கும் நம்முடைய சோழர் வணிகர் சார்பாக வரவேற்பு. நான் நல்லா சின்ன வயசுல படிக்கும் போது எங்க அப்பா என்ன சொல்றாரு அதுதான் தெரியும். கிராமத்தில் இருந்ததுனால இப்பதான் வந்து போன் வசதி வந்தாச்சு, எல்லாமே ஆண்ட்ராய்டு எல்லாமே பார்த்துக்கிறோம். அப்போ ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா பேப்பரில் தான் பார்ப்போம். அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர்கிட்ட பழக்கமானவங்கிட்ட கேட்டு பையன் இது போல மார்க் வாங்கிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு 4 காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கி அப்படி சேர்த்து விட்டு தான் நாங்கள் வாழ்க்கையில் வளர்ந்தோம். நம்ம தெரிஞ்ச ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாம் நமது இளைய தலைமுறையை ஊக்குவிக்காவிட்டால் அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம ஊக்குவிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்களா, பின்னு வாங்கிடுவாங்க. அது வந்து சாதா பொருள் அர்த்தமா இருக்கும். ஊக்குவிக்கலன்னா என்ன ஆகிடும், அவங்க ஊக்கு வாங்க மாட்டாங்க, எதோ வாங்கிடுவாங்க, பின்னு வாங்கிடுவாங்க. அது பொருள் அர்த்தம் இல்லை. நாம நம்முடைய இளைய சமுதாயம் நன்றாக வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய கனவோடு நம்முடைய அப்பா அம்மா நமது ஊரிலே இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு ஏற்ப வாழ்க்கையில் ஒரு கனவு கண்டு வாழக்கூடிய 10வது படித்து 12வது படித்து அந்த எதிர்காலத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து இருக்கக்கூடிய ஒரு இளம் பருவம். இப்ப இந்த 12வது படித்த மாணவர்களுக்கு எதிர்காலத்திலேயே ஒரு யோசனை இருக்கும். நம்ம கூட படிக்கிற பசங்க அவங்க என்ன செய்யறாங்களோ அது மேல அவங்க செய்யற மாதிரி நம்ம செய்யறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஊர்ல வாழ்ந்து உயர்ந்த லெவலில் இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து அவர்களை மாதிரி நாமும் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரு தடுமாறக்கூடிய வயசு அந்த டீன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, 13 to 19. ஒருத்த வாழ்க்கை வந்து 13 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள ஒரு நல்ல குறிக்கோள் வைத்து வாழ்க்கையில ஒரு நல்ல முறையில வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் அவங்களுக்கு வந்து பாதை தடுமாறாது. அதுதான் டீனேஜ் அப்படின்னு சொன்னாங்க. 13 to 19, அப்புறம் 20, 21 அதெல்லாம் வந்துடும். அப்போ டீனேஜ் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில வந்து ஒரு சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா வழிகாட்டுதல், நம்ம கூட இருக்கக்கூடிய வழிகாட்டுதல், நம்ம சமூகத்துடைய வழிகாட்டுதல் தேவைப்படக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணத்துல இந்த நேரத்துல இங்க 12ஆம் வகுப்பு படித்து டிவி பார்க்காம போன் பார்க்காம சரியான நேரத்துக்கு சாப்பிடாம சரியா தூங்காம என்ன ஆகுமோ ஏதோ ஆகும்னு யோசனை பண்ணி இன்னைக்கு 450 மார்க்கின் மேல இங்க வாங்கி இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களை நான் மனதார பாராட்டி வரவேற்கின்றேன். அவங்கெல்லாம் நம்ம சார்பு ஒரு பெரிய பாராட்டு கொடுப்போம். வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம முகம் வந்து சிரித்த முகத்தோடு இருக்கும். எப்போ சிரிச்சோம், ரிசல்ட் வந்த உடனே சிரிச்சிருப்போம், பாஸ் ஆகிட்டோம் சிரிச்சிருப்போம். ஆனா கூட படிச்ச பண்ண 1 மார்க் அதிகமாக ஆகிடுச்சு, 1 மார்க் கம்மியாக வாங்கணும்னு சொன்ன உடனே அந்த சிரிப்பு என்ன ஆகிட்டு இருக்கும், நான் எதை போட்ட விட்டேன், ஏன் அந்த பொண்ணு மட்டும் அதிகமாக வச்சு, ஏன் அவன் மட்டும் அதிகமாக ஒரு யோகத்தில் போயிட்டு. அப்போ இந்த மதிப்பெண் என்ன கிடைத்தாலும் அடுத்த ஒரு 5 வருஷத்துல அடுத்த ஒரு 10 வருஷத்துல நீங்க எந்த வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு போக போறீங்க அப்படின்றது வழிகாட்டுவதற்கு
நம்முடைய வன்னிய சமுதாயத்துல இருக்கக்கூடிய, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சமுதாயம் மட்டும்தான் உயர்ந்த பதவியில இல்லாம நிறைய பேர் தடுமாறக்கூடிய சமுதாயம். மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்க மார்க் கம்மியா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைச்சிருது, வேலை கிடைச்சிருது. சில வீட்டிலலாம் போனீங்கன்னா ஒரு வீட்லயே 4 பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க வீடு சாதாரணமா அந்த கேட்டகரி எஸ்சி கேட்டகரியில் இருக்கும். அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஆனா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூலி வேலை, ஒருத்தர் விவசாயம், ஒருத்தர் சாதாரண ஒரு கம்பெனி வேலை. அப்ப என்னன்னா நல்லா படித்தோம், ஒரு வழிகாட்டுதல் இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலையில கனவு இருந்தும் படிப்பு இருந்தும் திறமை இருந்தும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு பெண்கள் ஏதோ இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த படிப்பு அதோடு முடிஞ்சு போகுது. நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். ஆனா அவன் என்ன பண்றான், கல்யாணம் பண்ண உடனே அவனுடைய கனவு எல்லாமே என்ன ஆகி போயிடுங்க, அப்படியே அந்த குடும்ப வட்டத்துக்குள்ள போயிடுது. நேற்று நீங்க தினமலர்ல நியூஸ் பார்த்து நினைக்கிறேன், மகளும் அம்மாவும் சேர்ந்து +2 படிச்சு பாஸ் ஆயிருக்கிறாங்க. அப்ப என்னன்னா இந்த எண்ணம் ஏன் நம்மளுக்கு வரணும், ஏன் வரல? ரெண்டாவது, நம்ம சமுதாயத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தவறான பழக்க வழக்கு, காசு இல்லைன்னு சொல்லி படிக்கிறது கூட விட்டுறாங்க நம்ம ஆளுங்க. இதை நாங்க சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வரேன். காசு இல்லைன்னு படிக்கிறது கூட விட்டுறாங்க, ஆனா குடிக்கிறத விட மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த சமுதாயம் 13லிருந்து 19 வயசுக்குள்ள 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இங்க உங்களுக்கு என்ன இலக்கு இருக்கின்றதோ, என்ன குறிக்கோள் இருக்கின்றதோ, உங்கள் உதவுவதற்கு சோழர் வன்னியர் அறக்கட்டளையும் நமது பி.டி. செல்வராயன் குழுவும் உங்களுக்கு தயாராக இருக்கின்றார்கள். உங்களுக்கு எது தேவை இருந்தாலும் நீங்க தைரியமாக, ஏன்னா சின்ன வயசுல தாத்தாரையை வச்சு நடந்து போயிருப்போம். படிக்கும் போது வாத்தியார் என்ன சொல்றாரோ அதே வேற வாக்கா இருந்திருப்போம். ஆனா நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன பண்றது தெரியாம 4 பேர் 4 விதம் சொல்லுவாங்க. நீ ஆர்ட்ஸ் படி, நீ இன்ஜினியரிங் படி, நீ டாக்டர் படி, நீ அதை படி, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் நம்மளை வந்து டைவர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுடைய படிப்பு எண்ணம் குறிக்கோளை நீங்கள் நன்றாக முடிவு செய்து வாழ்க்கையில் உயர்வதற்கு எங்களால் முடிந்தளவு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் என்று கூறி இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பிரின்சிபல் ஐயா அவர்களை இந்த சிறப்புரையாற்ற அன்போடு இருக்கிறேன். வணங்கி மகிழ்கின்றேன். இந்த அங்கீகாரம் வழங்கும் நாம் சாதனைகளை செய்திருக்கோம். அதுக்காக ஒரு அங்கீகாரம் இங்கே கிடைக்க போகுது. இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை வணிக சூழல் அறக்கட்டளை மற்றும் பி.டி. செங்கல்ராயன் நாயக்கர் அறக்கட்டளை இணைந்து இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சார் நம்ம ஊக்குவிக்கணும், அதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் குறைவாக இருக்கு. இப்போ மாணவர்கள் இடத்துலையும் அது குறைவாக இருக்கு, பெற்றோர் இடத்துலையும் அது குறைவாக இருக்கு, ஆசிரியர் இடத்துலையும் அது குறைவாக இருக்கு. யாராவது ஒருத்தர் பின்னாடி இருந்து அவங்களுக்கு தூண்டிக்கிட்டே இருந்தால் தான் செயல்படுவாங்க. ஆசிரியர் என்ன அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கும் பின்னாடி இருந்து ஒருத்தர் ஏதாவது ஒரு செயல்பாடு அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கு ஊக்குவிக்க சொல்லதான் இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு உங்கள் கல்வியில சாதனை புரிஞ்சு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க உங்களுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஊக்குவித்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை நடத்தி எல்லோரையும், அதாவது நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற மக்களை நேர்மை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஊக்குவிக்கும் முயற்சியும் செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து போக முடியும். ஒரு இளைஞன் நடந்து போய்கிட்டே இருந்தான், போன 2 பாதை பிரிஞ்சிருக்கும். 2 பாதை பிரிஞ்ச உடனே அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டா. அப்போ ஒரு பெரியவர் அந்த வழியாக வந்தார். வந்து கேட்டார், என்னடா இங்கே நிற்கிற அப்படின்னு. இந்த 2 வழி எங்கே போகுதுன்னு கேட்டாங்க. அந்த பெரியவர் சொல்றாரு, நீ எங்கே போகணும்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு.
அந்த மாதிரி தான் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஒரு குறிக்கோளே கிடையாது. நம்ம எங்கே போகணும்னா இப்போ 2 பாதை போகுதுன்னா உங்களுக்கு தெரியணும் நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்களுக்கு என்ன குறிக்கோள் இருக்குன்னு. அப்போ தான் அந்த பாதையை நோக்கி நம்ம போக முடியும். இல்லைன்னா எந்த பாதையில் போனாலும் பயன் இல்லாமல் தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம அடையணும். நமக்கான டைவர்ஷன் நம்மளை வந்து விரிவுபடுத்த நம்முடைய மனசை வந்து கெடுக்க நிறைய வழிகள் இருக்கு. அதை நாம தேர்ந்தெடுக்க கூடாது. உங்களுக்கு எது நல்ல வழியோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த வழியில செல்ல வேண்டும். எல்லாருக்கும் ஒரு வழி, நமக்கு ஒரு வழிகாட்டுதலா தூண்டுதலா இருக்கிறோமான்னு பார்க்கணும். நீங்க அந்த வழியில சென்று நீங்க முன்னேறிட்டீங்கன்னா அடுத்த வரவங்களுக்கு நீங்க வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விழாவை நடத்தி உங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க, அதுக்கான நிறைய பேரை பேசி உங்களுக்கு ஊக்குவித்து மேலே வரீங்க. நீங்க மேலே வந்தோடனே நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பேரை கையை தூக்கி கொடுத்து அவங்கள நீங்க வளர விட்டீங்கன்னா நிச்சயமா இந்த சமுதாயம் வந்து ஈஸியா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனை குறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. ஒரு 5 நிமிடம் வந்து நமது அறக்கட்டளை பற்றியும் அறக்கட்டளையில் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு சலுகைகள் பற்றி நாங்கள் சொல்ல விருப்பப்படுறேன். பிடிலி செங்கல்வராய நாயக்கர் தாத்தா அவர்கள் 1829ஆம் ஆண்டு பிறந்து 1879ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். 45 வருட காலங்கள் அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். இந்த 45 வருட காலங்களே அவர் சேர்த்து வைத்த அனைத்து சொத்துக்களையும் அவருடைய கொண்டாட்டி கருத்தில் இருந்த தாலியை கூட எடுத்து நம்ம அறக்கட்டளை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. இதெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிக்கிறப்ப நமக்கே புலர்ச்சி போகும். அப்படி தாத்தா சேர்த்து வச்ச அனைத்து சொத்துக்களும் இங்கே வந்து 3000 கோடி சொத்து இருக்குது. இந்த 3000 கோடி சொத்துக்கும் யாரும் வாரிசு கிடையாது. எல்லாமே நமது சமுதாய பிள்ளைகள் பயன்படுற அளவுக்கு வந்து உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ இந்த வன்னியர் அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா 1874 அப்புறம் அவர் இறக்கும் தருவாயிலே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பச்சையப்ப வள்ளல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டில் போய் நடத்திருக்காரு. அப்போ என்ன பண்ணார் இவர், பச்சையப்பால் வள்ளல் ட்ரஸ்ட்டில் இதை சேர்த்து விட்டுட்டு நீங்கள் இதையும் சேர்த்து கொஞ்சம் சமுதாய பணி செய்யுங்க சேர்த்து விட்டு போயிருக்காரு. என்ன பண்ணாங்க, பச்சையப்பன் ட்ரஸ்ட் பார்த்தா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம வீட்டில் செங்கல்நாயக்கரை பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதுக்கு மேலே டெவலப் பண்ண என்ன காரணம், அவங்க இதில் வர வருமானத்தெலாம் எடுத்து அவங்க பச்சையப்பன் ட்ரஸ்ட்டை நல்லா வளர்த்து இன்றைக்கி எல்லாம் பேர் ஆகிட்டாங்க. இதை வந்து நம்ம சமுதாயத்தில் சிலர்லாம் கண்டுபிடிச்சி 1996 கேஸ் போட்டு எல்லா சொத்தையும் பிரித்து ஒரு செப்பரேட்டாக வந்து வீடு இப்போ வந்து பார்த்தா அது வந்து ஸ்கீம் டிகிரின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம் டிகிரி பிரகாரம் 1996 இதை தனிப்பட்ட முறையில் நமது சமுதாய மக்கள் இதை வந்து நிர்வகிக்கிறதுக்கு கோர்ட்டில் முடிவாயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜு சேர்மேன் ஆகும். அதுக்கு கீழே வந்து 8 ட்ரஸ்டீஸ். அந்த 8 ட்ரஸ்டீஸ் யாருன்னா அதில் ஒரு ஐஏஎஸ் ரிட்டையர்ட் இருப்பாங்க, ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க, ஒரு வக்கீல் இருப்பாங்க, சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்க. அந்த நாயக்கரோட வாரிசுகள் சொல்லிட்டு ஒரு பரம்பரையில் இன்னும் இருக்காங்க. அவங்களோட வாரிசு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உறுப்பினராக இருப்பாங்க. இது வந்து இப்போ கோர்ட்டில் தீர்மானம் ஆகி 8 உறுப்பினர்கள் வந்து கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது. இது 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இதை மாற்றுவாங்க, மாற்றிட்டு நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. அதனால் இந்த சொத்துக்கு நிரந்தரமாக அதிகாரிகள் நிரந்தரமாக வந்து இது எங்கள் சொத்து சொல்கிறது யாரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பொது சொத்து, நம்ம வள்ளல் விட்டு நம்ம சமுதாயத்துக்காக விட்டு சென்ற சொத்து. இப்போ இதை வந்து இந்த கல்லூரியில் வந்து இந்த அறப்பணிகள் என்னென்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் சலுகைகள் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் அதை சொல்லி தான் இங்கே வர வச்சுருக்கோம். இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பு மேக்ஸு எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க 160 and above கட் ஆஃப் எடுத்துங்கன்னா 4 வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாகவே அறக்கட்டளை வந்து ஏற்றுது. ஃப்ரீ கிடையாது. இந்த ஃபீஸை அறக்கட்டளை செலுத்துது. அதனால் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டியது அறக்கட்டளை ஏற்றுது. சரி, இன்னும் மார்க் கம்மியாகிடுச்சு, இன்னும் நம்ம சமுதாய பிள்ளைகள் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு 141 171 கட்டப்படுத்தாங்கன்னா 50% அறக்கட்டளை சார்பாக கொடுக்குறாங்க. மீதி வந்து நீங்கள் கட்டுற மாதிரி வருது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கல்லூரியில் வந்து 963 பிள்ளைகள் படிக்கிறாங்க. 90% வந்து முதல் தலைமுறை பட்டதாரி. அப்படின்னா என்ன அர்த்தம், குடும்பத்தில் இவங்க தான் தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாரும் டிகிரி படிக்கல, இந்த குழந்தை தான் முதல்ல படிக்க வந்து அதான் முதல் தலைமுறை பட்டதாரி. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஒரு 25,000 ரூபாய் சலுகை கொடுக்குறாங்க இன்ஜினியரிங் காலேஜ் சேரப்போ. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சமுதாய மக்கள் வந்து கல்வி பணி பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தா ஒரு 140 கட் ஆஃப் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் மூலிமா கவர்மெண்ட் கோட்டாவில் வரப்போ உங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 25,000 ரூபாய் வந்துடும். ஒரு 50% ஸ்காலர்ஷிப்பு நம்ம காலேஜ் ட்ரஸ்ட் மூலிமா கொடுத்துருவாங்க. அப்போ ஃப்ரீயாக படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 400 பிள்ளைகள் படிக்கிற அளவுக்கு ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க. 300 பாய்ஸு 150 கேர்ள்ஸு 450 பேர் தங்கிறதுக்கு இட வசதி இருக்குது.
அனைத்தும் வந்து இலவசம். நமது சமுதாய மக்கள் மட்டும் இல்லாமல் வள்ளல் வந்து எல்லாருமே, தாத்தா வந்து எல்லா சமுதாய பிள்ளைகளும் இலவசமாக தங்கி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வந்து தங்கும் விடுதி இலவசம் எல்லாருக்குமே. சாப்பாடு செலவு மட்டும் இப்போ நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியில் வருமானம் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டில் வர பணத்தை வச்சு காலேஜ் நடத்துறாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. அதாவது சாப்பாடு செலவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். பேருந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த கட்டணம். எல்லாருமே தெரியும். நீங்கள் போய்ட்டு எல்கேஜி யூனிட் படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா பஸ் ஃபீஸ் மாதத்துக்கு 5000 ரூபாய்னுவாங்க. இந்த வருஷத்துக்கே வந்து 10,000 ரூபா தான் வாங்குறாங்க. 30 லட்சம் செலவு வாங்கினா 10 லட்சம் தான் வருமானம் பஸ்ஸில். மீதி 20 லட்சம் இன்னும் ட்ரஸ்ட்டில் தான் செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி சலுகைகள் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் நம்ம சமுதாய பிள்ளைகளும் கிடையாது. சென்னை வேப்பேரியில் பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது. இங்கே வந்து ஒரு 2 சிறப்பு அம்சங்களை இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாலிடெக்னிக் படிக்க விருப்பமுள்ள மாணவர்கள் 375 மார்க் மேலே எடுத்தவங்க, சிங்கிள் பேரண்ட், அப்பா இல்லை அம்மா இல்லை, அப்பா அம்மா 2 பேருமே இல்லைன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா நம்ம உறவினர்களுக்கு 375 மார்க் எடுத்தாங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜில் சென்னை வேப்பேரியில் ஃப்ரீயாக படிக்கலாம். அந்த காலேஜில் படித்த அலூமினிஸ், முன்னாடி படித்த மாணவர்கள் ஒரு 50 பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து அவங்க ஃபீஸ் அவங்க கட்டிடுறாங்க. அதாவது 375 மாணவர் 375 மார்க் 10th எடுத்தவங்க, சிங்கிள் பேரண்ட்டு, பேரண்ட் இல்லாதவங்க நீங்கள் அங்கே சொல்லிவிட்டீங்கன்னா ஃப்ரீ சீட்டு கொடுத்துருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஆர்பனைஸ் நடத்துகிறாங்க. அனாதை பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பா அம்மா இல்லாதவங்க. இப்போ அதெல்லாம் மாறி இப்போ நம்ம சமுதாய பிள்ளைகள் வந்து சென்னையில் வந்து படிக்கணும், எல்லாம் கிராமப்புறத்தில் இருக்காங்க, பண வசதி இல்லை, ஆங்கில மீடியம் படிக்கணும் அப்படின்னா யாரும் கவலைப்பட வேணாம். சென்னை வேப்பேரியில் மிடில் ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. 1ஆம் வகுப்புல இருந்து 1லேருந்து 4 வரலாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும். அதனால் அவங்க பாதுகாப்பு சிரமம்னு சொல்லிட்டு 4வது படிக்கிற பிள்ளைகள்ல இருந்து 12வது வரைக்கும் அப்பா இல்லை, அம்மா இல்லை, அப்பா அம்மா இல்லை. இது ஒரு கேட்டகரி. இப்போ வந்து பார்த்தா அதையும் தாண்டி அப்பா அம்மாவும் இருக்காங்க, ஆனால் குடும்பம் மிகவும் ஏழ்மையாக இருக்குது. 100 நாள் வேலை திட்டம் அட்டை இருக்குல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டம் அட்டை இருந்தால் போதும். அந்த பிள்ளைகளை 4ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரலாம் நமது உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து சென்னை வேப்பேரி கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. தங்குற செலவு, சாப்பாடு செலவு, படிப்பு செலவு எல்லாமே வந்து நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும். இதை வந்து நீதிபதி சேர்மன் வந்து எல்லா மீட்டிங்கில் சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இம்மிடியட்டாக எங்கள் நாலேஜ் கொண்டு வாங்க, இல்லை நேராக அங்கே கூப்பிடுவாங்க. பிள்ளைகளுக்கு தங்கும் விடுதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஹாஸ்டல் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே வந்து தாத்தாவோட சொத்துல செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதை நம்ம உறவினர்களுக்கு தயவு செய்து கொண்டு சேர்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஸ்கூலில் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அவங்க 12ஆம் வகுப்பு 10வது முடிச்சோடனே ஐடிஐ டிப்ளமோ படிக்கலாம். இல்லை நான் 12ஆம் வகுப்பு படிக்கலாம். 12வது முடிச்ச பிறகு நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்க போகிறேன், டிப்ளமோ படிக்க போகிறேன்னா படிக்கலாம். எதுவுமே ஒரு பைசா கிடையாது. அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு வெளியே வேலை வாய்ப்போடு அனுப்புறதுக்கு நம்ம வந்து நிர்வாகம் தாத்தா தலைமை சொத்துக்களை வந்து தமிழ்நாடு ட்ரஸ்ட் நிர்வாகம் செய்யறதுக்கு தயாராக உள்ளது. தயவு செய்து நமது உறவினர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்ப்போம். புரியுங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஐடி இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சென்னை கேம்பஸில் பாலிடெக்னிக் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, மிடில் ஸ்கூல் இருக்குது, சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அலோபதி டாக்டர் வராங்க, ஃப்ரீயாக இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வந்து ஹாஸ்பிட்டல், அப்புறம் சித்தா காலேஜு, மெடிக்கல் காலேஜு, சித்த மருத்துவம், பார்மசி இதெல்லாம் கொண்டு வரதுக்கு நிறைய ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த தகவல்களை அனைத்து உறவினர்களுக்கும் நீங்கள் கொண்டு சேர்த்து நமது சமுதாய மக்கள் கல்வி அறிவு, பணம் இல்லை, அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற கல்வி அறிவு எக்காரணத்தை கொண்டு தடைபடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் நமது அறக்கட்டளை இவ்வளவு சலுகைகள் செய்து கொண்டு வருகிறது. இதை முறையாக நமது உறவினர்கள் கொண்டு சேர்த்து அனைவரும் கல்வி பெற்று அனைவரும் தொழிற்பயிற்சி செய்து நமது சமுதாயம், நமது நாடும் முன்னேற உங்களது துணையும் உங்களது உணவு துணையும் நமது வள்ளல் தாத்தா பி.டி. சங்கர நாயக்கர் அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள். முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக சீட் எடுக்கிறப்ப இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, மெடிக்கலு எந்தெந்த பிரிவுக்கு அந்த சலுகை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு டிசி வாங்கினோடனே வந்து இ-சேவை மையத்தில் போயிட்டு முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுங்க. இந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த தருணத்தில் இந்த விழாவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டு வருவதற்கும் நமது சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிடிலி நாயகனுடைய கல்லூரியில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் உழைப்பு கிட்டத்தட்ட +2 ரிசல்ட் வந்து அடிக்கிறது எனக்கு ஃபோனில் தொடர்பு பண்ணி அவங்களுடைய ஸ்டாஃபோட
எங்களுடைய சோழ வங்கி அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்களுடைய உழைப்பால் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 பிள்ளைகள் வந்து 450 மார்க்கு மேலே எடுத்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் அவங்கள சிறப்பு செய்யணும் அப்படின்றதுல பெரிய உழைப்பு போனதில் எங்களுடைய பூபதி சாருக்கு எங்களுடைய சோழ வணிகர் பேரவை சார்பாக ஒரு பாராட்டுகள். கல்லூரியில் கணினித்துறை துறை தலைவராக நமது ஆர்ப்பாட்டத்தை சேர்ந்த ஏ.கே. ஞானசேகர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு சிறு வரிகள். எல்லோருக்கும் மாலை வணக்கம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த கூட்டமானது நமது சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, நம் முன்னாடி வருகிற சந்ததியினர்களுக்கான எழுச்சி தான். எல்லாருமே வந்து எல்லோரும் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், ஸோ இன்ஜினியரிங்னா என்னன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையிலையும் நம்மளோட ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதே வந்து இன்ஜினியரிங்கில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம சின்ன வயசுல விளையாடுறதுலேருந்து ஆரம்பிச்சது தான் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்னு தனியாக எதுவும் யோசிக்காம நம்மளோட வாழ்வியல் முறையை எப்படி செம்மையாக ஆக்கணும்னு ஆரம்பிச்சது தான் இன்ஜினியரிங். ஸோ இங்கே வந்து இன்னொரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் ஆரம்பிச்சு நம்மளோட சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த நிறுவனமும் இந்த சோழ வணிகர் சங்கமும் சேர்ந்து நம்மளோட பாதையை வந்து இன்னும் அகலப்படுத்தி எல்லா மக்களுக்கும் சேரும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சினால என்ன ஆகுதுன்னா, நம்ம சுற்றி இருக்கிற மக்களை வந்து ஒன்றா சேர்க்கறது இல்லாமல் நம்மளோட பசங்களை ஒரு நல்ல டெக்னாலஜி லெவல் படிக்க வச்சு ஃபியூச்சரில் அவங்கள வந்து மற்ற மாநிலம் இல்லாமல் வெளிநாட்டுக்கும் போகிற அளவுக்கு சிரமம் பார்க்கணுன்றது தான் நம்ம தாத்தாவோட ஆப்ஷன்ஸ். நாங்கள் தாத்தான்னு சொல்லிட்டே இருக்கோம், நம்ம தாத்தான்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்களும் நானும் வேற யாரும் இல்லை, ஒரே தாத்தா. நமக்காக ஒருத்தர் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ யோசிச்சிருக்காரு டெக்னிக்கலாக. அதாவது கவர்மெண்ட்டுக்கு, அதாவது அப்போ இங்கிலீஷ் பீரியடாக இருக்கும் போது கவர்மெண்ட்டுக்கே டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்தது வந்து தாத்தா. முதல்ல டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு வேப்பேரியில் ஆரம்பிச்சிருக்காரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. கவர்மெண்ட்டுக்கே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஃபாரின் போயிட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளையே ஃபாரினர் நம்பி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அன்னைக்கு நம்ம பண்ணிடணும். இன்னைக்கு வந்து நீங்களாம் முன்னாடி வந்தீங்கன்னா இன்னும் இதை வந்து நல்லா டெவலப் பண்ணலாம். இன்னும் திரும்ப நம்மளோட ஃபேஸ் எப்படின்னா ஒரு டைம் எல்லாருக்கும் ஒரு யுகான்னு சொல்ற மாதிரி நமக்கான யுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள்லாம் உள்ள வந்து இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே படித்தே வந்து நம்மள நெக்ஸ்ட் லெவலுக்கு முன்னேறும். அந்த ஒரு ஆப்ஷன்ல இப்போ டெக்னாலஜிக்கலாக படிச்சிங்கன்னா நம்ம தொழில் சார்ந்த தொழிலில் போனால் இன்னும் நல்லா ஈஸியான வளர்ச்சியும், இதுவே வந்து நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நம்ம முதல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை ஒரு பாதையாக ஆரம்பிச்சு நீங்கள் ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுல ஒரு நல்ல எஜுகேஷன் சைடில் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ இதை சொல்லிக்கிட்டு உங்களை எல்லாரையும் இந்த விஷயத்துக்கு வரவேற்கிறேன். மாணவர்களாக இருந்தால் படிக்கிறது தான் வந்து நம்ம குறிக்கோளாக வச்சுக்கணும். படிக்கிறத மட்டுமே வேலையாக நினச்சிக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து லைஃபே நமக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கும். நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்கனாவே தானாகவே உங்களோட வழிமுறை வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து உங்களோட வளர்ச்சியை எப்படி கொண்டு போகணும் செம்மையாக போகும். ஸோ ஒரு லெவல்லையும் உங்களோட படிப்பு தன்மை வந்து முன்னேறும்போது உங்களோட நிலைமையும் முன்னேறிட்டே இருக்கும். நம்ம வந்து எக்கனாமிக்கலாக க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சி என்னன்னா உங்களோட வளர்ச்சி தான். எஜுகேஷன் சைட்லேருந்து வளரும் போது தான் நாட்டோட வளர்ச்சி வந்து ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அப்போ நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னா உங்களை நம்பி இருக்கிற சமுதாயம் வந்து இன்னும் நல்லா வளரும். இன்னொரு வாய்ப்பை இந்த கூட்டம் அமைச்சு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி. இவ்வளோ நேரம் நீங்களும் அமைதியாக கேட்டுட்டு நாளைக்கு முன்னேறணுன்ற எண்ணம் இருக்கணுன்றதுக்காக இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும்னு வாழ்க்கிறேன். நிறைய அனைத்து
சகோதரர்கள் அனைத்து பந்தங்களுக்கும் இங்கே மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் வந்து நந்தகுமார். நான் வந்து கலவை வந்து அரசு மருத்துவமனையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபாரன்ஸ்டாக ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிருக்கேன். நான் வந்து இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி டிஃபார்ம் எது சொல்கிறேன்னா விஷயத்தில் தான் சொல்கிறேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன், அப்புறம் டிஃபார்ம் படித்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வச்சு ஒரு தனியார் கம்பெனியில் ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கடுத்து டிஃபார்ம் பண்ணி எனக்கு அரசு துறையில் அவங்க வந்து இடஒதுக்கீட்டே எனக்கு இலவசமாக படிச்சது. அங்கே ஒரு பணி செஞ்சுட்டு ஒரு 10 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிருக்கேன். ஜூன் வந்து ஒரு வருஷம் அவுட். அதாவது என்ன சொல்கிறேன்னா, எந்த படிப்பாக இருந்தாலும் படிப்பு வந்து நம்ம முக்கியம். கல்வி செல்வன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் சொல்கிறேன். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து டிஃபார்ம் படிக்காத இருக்கோம்னா எனக்கு அரசு வேலை கிடச்சிருக்கேன். அது சொல்லுவாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அங்கே ஒரு 20 வருஷம்னா இது வந்து அரசு வேலை கிடைக்கும் போது ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். வேலையாக சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதனால் மாணவர்கள் எல்லாருமே ஒரு விழிப்புணர்வாக இருங்க. இங்கே வந்துருக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த ஊரில் ஒரு மாணவர் வந்து ஒரு பையன் வந்து ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அந்த ஊரில் போய் எல்லாரும் சொல்லுங்க. தயவுசெய்து இந்த ஊரில் ஏதோ ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஒரு மாணவி இருக்காங்கன்னா அந்த ஊருக்கு சொல்லுங்கள். இது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி பெருசாக ஆகும். இந்த இது எதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஒற்றுமை உழைப்பு உயர்வுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளாம் ஒன்றுபட ஆரம்பிச்சிருக்கோம். ஒற்றுமையாக செயல்படணும். நம்ம எல்லாமே உழைக்கணுன்றது எல்லாருக்குமே தான். நீங்கள் மாணவ சொல்லும்போது கடினமாக படிக்கணும். பெற்றோர்கிட்ட நீங்கள் கேட்கணும், இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி பிடிச்ச வேணும், அந்த டூல்ஸ் வேணும், இந்த மாதிரி எல்லாம் கேட்டு நீங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் என்ன மாணவ செல்வம் ஒரு வேண்டுகோள் என்ன நிறைய இந்த செல்ஃபோன் பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. தயவுசெய்து செல்ஃபோன் பார்க்காதீங்க. தயவுசெய்து பார்க்காதீங்க. ஒரு வேண்டுகோளாக தான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்துலாம் செல்ஃபோன்லாம் இல்லை. நாங்கள் புக்ஸு தான் படிப்போம், பெரியவங்களை கேட்போம், அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் செல்ஃபோனில் நிறைய வந்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம லைஃபே போயிடும். ஏன்னா நம்ம படித்து நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம டைமில் சினிமா பார்த்து செல்ஃபோன்லாம் பார்த்துக்கலாம். அதனால் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். அதே மாதிரி நல்லா படிங்க. எந்த படிப்பானாலும் நல்லா படிங்க. எல்லா படிப்புக்கும் ஒரு காலத்தில் வேலை கிடைக்கும். அதனால் வந்து எல்லாருக்குமே நான் மாணவர்கள் எல்லாருக்குமே நல்லா படிங்க. அடுத்த நீங்கள் இப்போ டென்ஷனாக அடுத்த டிகிரி எது போனாலும் அந்த படிப்பினுடைய அந்த வேகத்தை படிக்காதீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நான்லாம் டிகிரி படிக்கும் போதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணேன், நல்லா படித்தேன். அந்த மாதிரி ராமபுரம் நல்லா படிங்க. அதே நேரத்தில் நல்லா ஓய்வு எடுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான உணவுலாம் சாப்பிடுங்க. அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு அனைவரும் நினைக்கிறேன். பேச வாய்ப்பு கிடைத்த அனைவருக்கும் நன்றி.